சரி கட்டுமாடி தாண்டாம நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூட்டம் அதே அப்பா எப்படி கூட்டம், கடல் மாதிரி கூட்டம். ஆனா ஒரு சின்ன சந்தேகம், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தாயா முஸ்லீம் நாடகம் வச்சு வந்திருக்கேன். முஸ்லீம் மேடம்? ஆமா. டேய் வள்ளீர் மேடம் கூடாது. இது வள்ளீர் மேடம் தான். ஆனா முஸ்லீம் மக்கள் பூரா நாடகம் பார்க்க உட்காந்துருக்காங்க. முக்கா போட்டு பரதா போட்டு அதுக்காக முக்காடு. நான் கூட மதம் மாதிரி தான் உட்காந்துருக்கும் ஒரு கட்டுமாடி ஏரியான்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல. நல்ல ஒரு நீ போயிடுவோம். அப்படியே போக வேண்டிய காசுக்காக எல்லா பாட்டும் பாடுவோம். நாடகம் ஆரம்பிச்சுட்டா நல்ல ஒரு கூட்டம். அதில் நம்ம பகுதி சொல்லவே தேவையில்லை. இந்த தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பக்கம்னு சொன்னாலே எங்கள் மாமாவுக்கு பட்டுக்கோட்டை ஏரியாடா அது ராசியானது. 20 ரூபா கட்டுவன காலில் ரெடி ஆயிடுச்சு. இல்லை என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம பகுதி தான் இந்த கும்பாபிஷேகத்தை நல்லா விசேஷமாக கொண்டாடி அழகாக தண்ணி ஊற்றிட்டு நேற்று ஊற்றியாச்சா? ஆமாம். அருமையான குலதெய்வம் அருமையான முறையில் இல்லை அப்படி கிடையாது. கும்பாபிஷேக நாடகம் ஆடுறது கோடி புண்ணியம்னு சொல்லியிருக்காங்க. நீங்களாம் நினைக்கலாம் என்னடா அவங்க வந்தோடனே இந்த விஷயத்த சொல்லணும். கிடையாது. கும்பாபிஷேகத்துக்கு நாடகம் வச்சாலே நீங்கள் 48 நாள் மண்டாபடிக்கு கண்டிப்பாக நாடகம் வைக்கணும். ஆமாம். அதுலேயும் யாரோ போடுறீங்களோ இல்லையோ இந்த பொட்டிக்காரர் என்னையும் போட்டினா கண்டிப்பாக உங்கள் ஊரில் மழை பெய்யும். அப்படி சொல்ற? ஏன்னா எங்கள் பொழப்பு இப்போ ஊருக்கு ஊர் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்படி நாடகம் பேசி நாங்களாம் நடிச்சுக்கிற வேண்டியதுதான். ஏன்னா ஒரு இல்லை இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏன் சொல்கிறேன்னா 48வது நாள் ரொம்ப முக்கியமான நாள். இதை பற்றி தான் இன்னைக்கு நாடகத்தில் பேச போகிறான். அசந்து மசந்து யாருக்கும் தூக்கம் வந்தா தயவு செஞ்சு எந்திரிச்சு போகக்கூடாது. பனி நேரம் இங்கிட்டு தூக்க கலக்கத்தில் நடந்தால் கடலுக்குள்ளே போயிடுவான். இங்கிட்டு போனோம்னாக்கா மாடு வீடு தெரியும். நைட்டில் நாய் வேறு வெறும் தெரியுதான். எந்திரிச்சு போகாமல் நல்லபடியாக உட்காந்து நாடகத்தை என்ன நீங்கள் ஊரை நிற்கல துண்டு ஓட்டமா வாங்க. என்ன கோர்ட்டில் வாய்தாவுக்கு வந்த மாதிரி நிற்கல வாங்க ஓடியாங்க. இங்கே ஹார்மோனியம் இசைத்து கொண்டு இருக்கும் அருமை மாமா எங்களது கலைஞர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி வணக்கம். அவ்வளோதானே? அப்புறம் போட்டுக்கோண்ணே. அப்புறம் போட்டுக்கோ. நீங்க எல்லாம் தூங்காம நாடகத்தை பார்க்கணும். அது உங்க வேலை. தூங்காம நாடகத்தை நடிக்கணும். அது எங்க வேலை. 2 பேர் வேலையும் சிறப்பாக செஞ்சோம்னா காலையில் என்னடே மைக்கு அப்படித்தான் கோணலாம். நம்ம மைக்கு மாதிரியே இருக்கு இந்த மைக்கு. பார்த்து சூதானமாக உட்காந்து பாருங்க. அதனால வந்தவங்கள வணக்கத்தை சொல்லிட்டு நாடகத்தை ஆரம்பிப்போம். அன்பு சார்ந்த பெரியவர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு வந்திருக்கிற கலாரசி பெருமக்களே, நாடு போட்ட நெல்லூர்களே, ஏடு போட்டக்கூடிய எழுத்தாளர்களே மற்றும் எங்களெல்லாம் 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்த தாய் குளங்களே, என்ன பார்த்தா ஆத்தாக்கா புண்ணிய எந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க? ஆம்பளை ஆளுகளை பார்த்தா எனக்கு எந்த பயமும் இல்லை. பொம்பளை ஆளு இருக்கீங்களாத்தா? அதான் நீங்க மாத்திரம் என்ன பார்த்தா புண்ணியவதியை உங்களை காலை தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்ன அது பொம்பளை ஆளுல ரொம்ப சாக்கரையா இருக்கணுமாமா. அதுவும் பனி நேரம் அடி வாங்கிருப்பியோ? அடிக்காக இல்ல மாமா. ஆம்பளை ஆள்கிட்ட எந்த கரைச்சலும் இல்லை. உட்காந்து பாக்குறாங்கல்ல. சரியா நீங்க பாருங்க 12 மணிக்கு மேல கை ஊரா கம்பு கொடுக்க போயிடும் ஆம்பளை ஆள்கிட்ட. ஏன்? சூடான பிரதேசம். அங்கே கொண்டு வச்சாத்தான் ஒரு அழுத்து இப்படி கிச்சன் இருக்கும். அதே ஒரு 1 மணிக்கு பார்த்தோம்னா கவட்டுகளை ஒன்றா திரிச்சிருவேன். தமிழை பத்திரமா இருக்கணும்னு சொல்ற மாதிரி. இது ஆம்பளை ஆள்.
ஆனா பொம்பளை ஆளு அப்படி பண்ணாதுங்க. லேசா குளிர் அடிச்சுச்சுனாக்க முந்தானை எழுத்து ஒரு போத்தான். அப்படி என்ன அர்த்தம்? வீட்டுக்கு கிளம்ப போகுதுன்னு அர்த்தம். ஆனா ஒரு பொம்பளை தாயா எந்திரிக்க ஒண்ணு கடிக்க பின்னால எறும்பு போற மாதிரி எப்படித்தான் சிக்னல் கொடுக்குமே தெரியாது 15 பொம்பளையை கூட்டிகிட்டு கிளம்பிடும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு மூத்தங்கத்தில் வந்தாலும் எங்கேயும் போகிறா இங்கிட்டே பெஞ்சுட்டு இங்கே உட்காந்துக்கிறேன். எந்திரிச்சுக்கிறது வீட்டுக்கு போனீங்கன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஆமாம், நல்ல முறையாக உட்காந்து நீங்களாம் நாடகத்தை பார்க்கணும்னு சொல்லி நம்ம அம்மணி சத்திரத்தில் இருக்கக்கூடிய வாழகுலத்து வல்லப விநாயகர் அருமை ஐயாவுக்கு தண்ணியை ஊற்றி நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம கிராம மக்கள் இல்லை வாங்க நாடக மக்கள் வரலானே வாங்க வாங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரம் நாயம் கூட்டியாந்துட்டாரா? இந்த நாய் ஒன்று வருதுனே ஒரு சாயலில் பார்க்குறக்கு அப்படியே எங்கள் அண்ணன் மாரிமுத்து மாதிரியே இருக்கடா. அது சரி, போய் உட்காரட்டும். அதனால சாமியை கும்பிடுவோமா? மாமா போகட்டும். ஹலோ 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 ஹலோ. அம்மணி சத்திரத்திலே வல்லப விநாயகர் ஆலயத்திலே வண்ண வண்ண மலர்களால அபிஷேகம். அம்மணி சத்திரத்திலே வல்லபனுடைய வாசலிலே வண்ண வண்ண மலர்களால் அபிஷேகம். சந்திரனு காய்ந்திருக்கும் சூரியனு குளிர்ந்தெடுக்கும், சந்திரனு காய்ந்திருக்கும் சூரியனு குளிர்ந்தெடுக்கும். இங்கு வந்து மண்ணில் வர கேட்பார் தங்க குதிரையில் விநாயகர் வாரழக பாருங்க, குதிரையில் விநாயகர் வாரழக பாருங்க, தங்க குதிரையில் விநாயகர் வாரழக பாருங்க. ஊர் போட்டு வாழ்ந்தாரே உத்தமராய் அம்மணி சத்திரத்திலே வல்லபினர்கள் வாசலிலே, அம்மணி சத்திரத்திலே வல்லபினர்கள் வாசலிலே வண்ண வண்ண மலர்களால் அபிஷேகம். சொல்வோர்க்கு இல்லாததை கொடுப்பாரே அருள் பாத்தியா, அல்லாவோட அருள் பாத்தியா. நித்தமும் மறந்து சுத்தமாயிரும் ரெண்டு வர பெறனா, ரெண்டு வர பெறனா அம்மன் சித்திரம் தோலையடா, சித்திரம் சோலையடா சோலையடா அம்மன் சித்திரம் தோலையடா மலையடா நித்தம் கொடி மலையடா. அம்மணி சத்திரத்திலே வாழகுலத்து விநாயகரிலே, அம்மணி சத்திரத்திலே வாழகுலத்து விநாயகரிலே வண்ண வண்ண மலர்களால் அபிஷேகம். குழந்தை வரம் கேட்டாரே கேட்டவரம் தருவாரே அருள் பாத்தியா, ஐயாவோட அருள் பாத்தியா. தொழில் வரமும் கேட்டாலே தொழில் வளர்ச்சி கொடுப்பாரே அருள் பாத்தியா, வாழகுலத்து விநாயகர் அருள் பாத்தியா. நித்தமும் மறந்து சுத்தமாயிருந்து ரெண்டு வரம் பெறனா, சுத்தமாயிருந்த வீடு வரம் பெறனா, நித்தமும் மறந்து சுத்தமாயிருந்தா வீடு வரம் பெறனா. சோலையடா அம்மனி சத்திரம் சோலையடா, சோலையடா அம்மனி சத்திரம் சோலையடா மலையடா நித்தங்கோடி மலையடா. அம்மனி சத்திரத்திலே வல்லபினர்கள் வாசலிலே, அம்மனி சத்திரத்திலே வாழகுலத்து வாசலிலே வண்ண வண்ண மலர்களால் அபிஷேகம். சந்திரனு காய்ந்திருக்கும் சூரியனு குளிர்ந்தெடுக்கும், சந்திரனு காய்ந்திருக்கும் சூரியனு குளிர்ந்தெடுக்கும். இங்கு வந்து அரங்கேற்பார் ஏ தங்க குதிரையில் கடவுள் துணை வாழக பாருங்க, குதிரையில் பாருங்க ஏ தங்க குதிரையில்
5 பேருக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமா, நம்ம தெய்வத்துக்காக தான் பாடுறோம், வேற ஒண்ணு. அதனால நல்லபடியா உட்கார்ந்து பாருங்க. என்ன நேரத்துல பொன்னகரமாக வந்து நன்னகரமாக சொல்லக்கூடிய எங்களது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் அம்மணி சத்திரம் கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்வாழ்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ வாழகுலத்து வல்லப விநாயகர் ஆலய சூர்ணோத்தரன் அநூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் ஆமா அண்ணே வல்ல விநாயகர் தானே, வாழகுலத்து வல்ல விநாயகர். ஆமா, அதனால தெளிவா இருக்கும். ஆமா, அன்பு ஐயா அவர்களது கும்பாபிஷேக திருநாளை முன்னிட்டு இங்கு மாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் இவர் மேடையிலே நடைபெறக்கூடிய நாடகமாக அருமை அண்ணார் அண்ணாதுரை அவர்களும் பாடகர் டி முத்துக்குமார் இருவரது கலைக்குழு நடத்தக்கூடிய நாடகமாக ஸ்ரீ வள்ளிதரனும் என்று சொல்லக்கூடிய புராணம் வைத்திருக்காங்க. நடிக்கக்கூடிய நடிகர் மாமன்கள் தென்னக மேடைக்கும் வெற்றி முரசுடன் நடிப்பு செய்வேந்த இன்னிசை கலைஞர் அருமை அண்ணார் புதுவை கண்டெடுத்த பி.கே. ராஜாராம் அவர்கள் வேலன் வேடன் விருத்தராக நடிக்க காத்துள்ளார். இன்னிசைக்குழுக்கான கோகிலவாணி இசைக்குயில் மதுரையை கண்டெடுத்த டி.ஆர். ராதாசிரி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துள்ளார். அதற்கிடையாக நாடக உலகில் நீங்கள்லாம் நம்ம பகுதியில் சொல்ல தேவையில்லை, எத்தனையோ நாரதர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத நாரதரே இல்லை. ஐயா ஜெயரவிச்சந்திரன், முத்தப்பா, கலைபதி மாமா, எவ்வளவு பெரிய நாரதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் கூட இன்னைக்கு நாடக உலகத்துல நாரதர்னா பாட்டு பேச்சு முடிஞ்ச ஆட்டம் கூட ஆடுவார். ஆமா, நாடக உலகத்துல இப்படி நாரதர் பார்க்கறது ரொம்ப சிறப்பு. எங்க அண்ணன் இன்னைக்கு வந்துடக்கூடிய நாரதர் அருமையான ஒரு நாரதர். நீங்க எல்லாம் உட்காந்து பொறுமையோட இந்த நாரதர் காட்சியெல்லாம் கண்டிப்பா பார்க்கணும். அன்பு அண்ணா எங்களது தென்னாட்டு கலைமகன் குருந்தூர் கண்டெடுத்த கே.என். ரவி பிரசாத் அவர்கள் நாரதர் கலை. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணே தம்பி மைக் செட்ல தம்பி கொஞ்ச நேரம் பேசாதீங்க, பேப்பர் மட்டும் படிச்சுக்க, அப்புறமா நீ கத்து. நோத்தானமனு கூட திட்டு நான் கேட்கிறேன், இல்ல பேசக்கூடாது, பேசினா கொஞ்சம் இதாக. அதனால உங்கள் முன்னால் ஹார்மோனியம் இசைக்க வந்திருக்கிறார் ஹார்மோனிய கலையரசு. சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடுத்த அருமை மாமா எங்களது இசை தென்ற சம்பா நட்டி சென்றெடுத்த எம்.சி. ராஜசேகர் அவர்கள் ஹார்மோனியம் அண்ட் பின்பாடு கொடுங்க மாமா.
மலத்தூவிய மஞ்சங்களும் மணிமாளிகை மாடங்களும் மலத்தூவிய மஞ்சங்களும் வீடு கோளில்லை தாளாட்டாளில்லை வீடு கோளில்லை தாளாட்டாளில்லை தொழும் தெய்வம் இன்றி நான் காண வேறில்லை நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே ஆசம் ஒரு தேசம் ஆசம் ஒரு தேசம் கண்ணார கண்ணாம் சே ஆனாக நாம் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே கைதட்டுங்க. எப்படி பாட்டு இப்படி பொட்டிக்காரன் நம்ம பக்கம் பார்த்துருக்கீங்களா? ஆனா பொட்டின்னு சொன்னா இன்னைக்கு சொல்றேன், இந்த வல்லகுளத்து விநாயகர் வாசல்ல நீ இந்தாயா பொட்டி. உண்மையா சொல்றேன், எத்தனை பொட்டி வந்தாலும் எங்க மாமன் ராஜர் அசைக்க முடியாது. அது சவப்பட்டி மணி என்ன தூக்கிட்டு வரான்ல தானே அவன் அந்த தெம்மா கச்சேரிக்கு தான் ஏரியா. ஏன்னா பெட்டிக்காரன் சொன்னாலே இந்த நாடகத்தை எட்டி கொண்டு வரது அவர்தான். அந்த முக பாவனை பார்த்தீங்களா? எல்லாரும் ஒரு நிமிஷம் அந்த பெட்டிக்கார முகத்தை பாருங்களேன். அந்த அழகா அம்சமா அப்படி கொட்ட வச்சு, இல்லை உண்மையா சொல்ல பூதி வரல, உண்மையாவே இந்த அழகா அம்சமா உட்காந்து அந்த பெட்டிக்காரன் அப்படி இருக்கணும். முந்தா நேரத்தில் ஒரு பொட்டிக்காரர் நம்ம ஏரியா பக்கம் பேராவூரணி பக்கம் பார்த்தேன். அவரை விடுங்க, அவர் நல்லா இருக்காரு. கதிரவே எப்படியும் காலையிலேருந்து 8 கோட்டு போட்டிருப்பேன். அவங்களுக்கு போட்டு வந்து உட்காந்தா தலையை ஒரு சிலுப்பு சிலுப்புறேன், பின்னால பீடியை ஒரு 10 பத்துறேன். தலையை ஒரு சிலுப்பு சிலுப்பேன், பின்னால பீடியை ஒரு 10 பத்துறேன். நான் வாய் இல்லாமல் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டேன். என்னடா ஒரு பொட்டி வாசிக்கிறவன் இப்படி பீலியை பற்ற வச்சுக்கிறீங்க எப்படிடா பண்ணேன்? அவ வாத்தியார் சொல்லியிருக்காராம், எப்பவுமே சூடாவே இருக்கணும்டான்னு சொன்னாராம். அதான் நான் சொன்னேன், நீ ஏன்டா கலவுறா, ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் இருந்தால் ஊற்றிட்டு 10 வச்சுட்டு உட்காரு, நல்லா குழுக்குழுன்னு சூடாவே இருக்கும்டா அப்படின்னு. ஏன்னா பெட்டி வாசிக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த தொழில் தோரணை எங்க மாமா ராஜேகர் அருமையான ஒரு பாடல். மீண்டும் அவருக்காக ஒரு தடவை கைதட்டு கொடுங்க. அவர் இன்னும் நல்லா நிறைய பாடுவார். உங்களோட ஆசி நல்லா பாடுவார். அதற்கனையாக மிருதங்க விசைக்க வந்திருக்க மிருதங்க விரும்பேன். அருமையான ஒரு மிருதங்கம் அருமை மாமா பண்ணாங்க கொண்டு எடுத்த PS அண்ணாதுரை அவர்கள் மிருதங்கம், டோலக், தபேலா. இதுக்கு மேல என்ன அமிர்தங்க பாரு, நீ வா சொன்ன ஸ்டாண்டை தூக்கிட்டு வராரு அடிக்கிறதுக்கு. அருமையான மிருதகம். அதுக்கு இங்கே ஆல்ரவுண்ட் இசைக்கு வந்திருக்க ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அருமையண்ணன் மாரிமுத்து அவர்கள். ஆல்ரவுண்ட் போடுங்க.
அப்படியே போட்டான். தாளத்தை இசைக்க வந்திருக்கிறார் தாளவாத்து வித்தகர் அருமை அன்னார் எங்களது சாத்தனூர் நடத்த தர்மலிங்கம் அவர்கள் தாளத்தை இசைத்து காட்டுவார். அண்ணக்கவர் சீனமைப்பு அண்ணா இதை ஏத்தனை ஏன இறக்கிட்டேன் அண்ணே இது கொஞ்சம் நல்லா ஆயிடுது. ஹாலோ 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 அப்படியே இருக்கா வண்ணக்கவர் சீன வைப்பு ஸ்ரீ ஐயனார் சீன் கம்பெனி உரிமையாளர் சாத்தனூர் கண்டெடுத்த அன்பு தம்பி எங்க பேருக்கான சசிகுமார் அவர்கள் சீன் அமைப்பு அருமையான ஒரு சீன் கம்பெனி அவர்களுக்கும் எங்களுக்கு கல்வி சார்பிலே நன்றியை தெரிந்து கொண்டு மற்றும் இங்கே சிறந்த முறையில் நாங்கள் எவ்வளவு மெதுவாக பேசினாலும் தெளிவாக எடுத்து ஒளி அவன் ஒளி எங்களுக்கு பாசமான அண்ணே ஓனர் நீங்க அண்ணா உங்க பேருண்ணே உங்க பேரு பாலமுருகன் கல்யாணம் ஆயிடுச்சானே கல்யாணம் ஆயிடுச்சா ஆகல 2 இல்லையாண்ணம்மா 2 பிள்ளையா உண்மையாவே இங்கே வருங்க நான் பொய்லாம் பேச மாட்டேன் இல்லை சிரிக்கிறக்காக சொல்லு தம்பி டேய் இவன் யாரா இவன் இடையில அவன் வேற சும்மா இருறா உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தான் கல்யாண விஷயத்தை விசாரிச்சுட்டேன் அவர்கிட்ட போய் கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் உண்மையாவே அண்ணே கல்யாணம் பண்ணிட்டா விட்டுருங்க. கல்யாணம் பண்ண நம்ம கொழுந்தியா ஒன்று இருக்கு புதுக்கோட்டையில் டான்ஸராக இருக்கு பேரு சோதியா கட்டிக்கிறீங்கன்னா சொல்லுங்க ஏன்னு கேளுங்க மைசூர் இப்படி மைசூரில் கிடைக்கிற பெரிய அறுதியா எப்படி மைசூர் போட்டுருக்காரு இப்படி மைசூர் கிடைக்குமா அருமையான மைசூர் அதை விட அவர் முகத்தை பாரு ஏத்துங்கன்னு சொல்லும்போது அப்படி சிரிச்சுக்கிட்டு அழகா அப்படி இறக்குங்கன்னு சொல்லும்போது ஆமா இதாங்க மைசூட்டு எங்க ஊர்ல எல்லாம் பேர் அண்ணே உண்மையாவே எங்க ஊர்ல எல்லாம் பாலமுருகன் சொல்ல கோவப்பட போறாரு. எங்க ஊர்ல முருகன் ஒரு ஆள் இருக்கான் அவன்கிட்ட போய் இதே மாதிரிதான் நாடகத்துல கார்த்திக் ராசா பப்புன்னு போட்டேன் போட்டா புள்ள போய் இங்க இருந்து போனோன்னு போய் சொல்லியிருக்கேன் அண்ணே சூப்பர் மைசூர் நல்லா ஏத்துங்க அப்படின்னு சொல்ல கரெக்டா ஒரு 1:45 போய் பார்த்திருக்கேன் ஆளை காணோம். இவன் ஏத்த சொன்ன நேரம் 3 புல்லு கீழே வாங்கி வச்சிருந்து பெக்கு பெக்கா ஊத்தி இருந்திருக்கேன். இவன் தான் நம்மளை ஏத்துங்கிறான்னு மொத்தமா ஏத்திட்டு 1:45 படுத்துட்டேன். அவன் ஏத்த அது மாதிரி இவன் தான் இப்படி இருக்கான்னு அவன் மாப்பிள்ள ஒருத்தன் மைசூர்ல உட்கார வச்சிருக்கேன். அவன் இந்த சேப்பு சட்டுக்கார மாதிரி அவன் ஒரு இலவட்ட பையன் உட்காந்துருந்து அவனை கூப்பிட்டு என்னடா ஓனர் படுத்துட்டாரு நீயாவது ஏத்துடா ஒழுங்கா அப்படின்னு சொல்ல 5:45 ராசவாட்டு வெளியில வந்தோன்னா வெளியில வந்து பார்த்திருக்கேன் மைசட்டை பூரா காணோம். ஏத்துனா இருக்க மைசட்டு சாமான் பூரா டாடா ஏசியை கொண்டாந்து ஏத்திட்டேன் வீட்டுக்கு கொண்டு வருது. இவங்க வீட்டில் நாசமா போக ஏன்னு கேட்டோம்னா இவங்க சொல்ற பாவனா அப்படி போகும். ஆனா அந்த வகை இல்லாம எங்க அண்ணன் பாலமுருகன் அண்ணன் உண்மையாவே அஜய் பாலா பவர் ஆடியோஸ் அன்பண்ணன் பாலமுருகர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பில் நன்றி. அவன் சிறந்த முறையில் ஒளி நல்லா இருக்கு எந்த குறையும் இல்லை. மென்மேலும் வரணும் கூட ஆளுகளை வச்சிருக்கும் போது ரொம்ப சூதானமா கையாளணும். எனக்கு தெரிஞ்சது ஏன்னா எங்க அப்பா மைக் செட் வச்சிருக்காரு. ஆமாண்ணே விளையாடு சொல்ல 85 குழாய் ஒன்று இருக்கா எத்தனை குழாய் இருக்கு 85 குழாய் 8 ஆம்பளி பாரு. ஆமா எங்க வீட்டுல கிடக்கு எல்லாம் ஒரு வேலும் கேட்க மாட்டேன் வாடகை கூட ஏன்னு கேளு 45 வருஷத்துக்கு முன்னால வாங்கினது சரஸ்வதி பூஜை முதல்ல கம்மாயில கொண்டு எங்க அப்பா கிருன்னு தேய்ச்சி கிச்சு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு கொண்டாந்து வச்சிருவாரு. கரூர் பக்கம் கைலாங்கடையில கிடந்து அள்ளியாந்து போட்டிருக்கேன். இதுல என்னன்னு கொண்டாந்து வச்சா கூட தப்பு இல்லையா ஆர்டர் ஒரு வேலும் கொடுக்க சுத்தி பார்த்து எங்க அப்பா அவருக்கும் பெத்தலையை போடுற பழக்கம் பெத்தலையை போட்டு துப்பி ஒவ்வொருத்தரா கேட்டா ஒரு செட்டியார் ஒருத்தர் மாட்டிட்டாரு காது ஊத்து பேரங்களுக்கு போய் பிடிச்சிட்டாரு எங்க அப்பா ஐயா என்னை பெத்த சீமா நீங்க தான் நான் கொடுக்கணும் ஒரு ஆர்டர் கொடுங்க ஐயா மையன் சூப்பரா போடுவான்னு சொல்ல சொன்னதான் தாமதம் மைசட் எவ்வளவு 3500 பேசியிருக்காரு. கிடந்த 85 குழாயும் கொண்டு போய் கட்டிட்டா எங்க அப்பா ஒரு பக்கம் விடல பொம்பளையார் வெளியே திரும்ப போற பக்கம் கூட டியூப் லைட்டை கட்டிட்டான்டா கட்டினது கூட பரவாயில்ல எல்லா பக்கமும் ஊரே சுடுகாடு வரைக்கும் டியூப் லைட் எரியுது. மைசட்டு குழாய் காலையில வேலை ஆத்தாடி விடல மாமா காலையில 5:45 சாயம் பாட்டை போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதோட சும்மா இல்லாம பென் டிரைவ் ஒன்று கொடுக்குறாங்க இத்தனை உண்டு இல்ல அதை தூக்கி சொருகிட்டு ஆன் பண்ணலாம் லைட்டான ஆன் பண்ணி பார்த்துட்டு கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல
வீட்டுக்கு போயிட்டு காலையில் என் மயனை அமுச்சு வந்து போட்டு விட்டுருவேன்னு சொல்ல, நான் சும்மா இல்லாமல் அன்னைக்குன்னு தண்ணியை போட்டு படுத்துட்டேன். படுத்த நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கேன், அப்புக்குட்டின்னு பேர். அவனை கூப்பிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன்டா, போய் செட்டியார் வீட்டில் காது ஊத்து, பட்டனை மாத்திரம் ஆன் பண்ணு, அதோட பாட்டு வெளியில் வந்து பேசாமல் வாடான்னு சொல்ல, காலையில் புள்ள இவன் கிறுக்குன்னு சைக்கிளில் மிதிச்சு போய் காலையில் போய் ஆன் தான் பண்ணியிருக்கேன். எங்க அப்பாவுக்கு போன் வந்திருக்கு, சீக்கிரம் வாங்க மைசரை பூரா தீய வச்சு கொளுத்துறாங்க. என்னடா அது தீய வச்சு கொளுத்துற அளவுக்கு தானே போட்டேன், அதுதானே நினைச்சுக்கிட்டு நானும் நினைச்சுக்கிட்டு போறேன். என்னடா அது இப்படி இருக்குன்னு சொன்னா எங்க அப்பா அந்த டிவிஎஸ் 50 எல்லாம் மிதிச்சுக்கிட்டு போவான். என்னங்க அப்படின்னு கேட்டா, ஸ்பீக்கர்ல ஒருத்தன் கடப்பாறையை வச்சு குத்திக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்கன்ட்டு டியூப் லைட்டை பூரா நொறுக்கிட்டாங்க அப்படின்னு. என்னங்க இது அப்படின்னாட்டு, சீக்கிரம் வந்து இருக்க ஆம்பளை பறவை காப்பாத்து, இல்லைன்னா பெட்ரோல் ஊற்றிடுவான் இருக்குன்னு நேராக போயிட்டேன். மாமா ராஜேர் மாமா போய் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஒரு மூலையில பதுங்கி கிடந்தேன். என்னடா அப்படி பதுங்கி கிடக்க, ஏன்டா அப்படி எல்லாத்தையும் நொறுக்கிருக்காங்க என்னன்னு கேட்டேன். நீங்க தானேயா சொன்னீங்க காலையில வந்த உடனே ஆன் பண்ண சொல்லி, நான் ஆன் தான் பண்ணி விட்டேன், பாட்டு வரல வசனம் தான் வந்துச்சுன்னா. எங்க அப்ப நாடகம் தான் இல்லையே, வீட்டுகளுக்கு ஆர்டர் கேட்கலன்னு சொல்லி இடையில உப்பு வியாபாரத்துக்கு போயிருக்கேன் லூசு பையன். போனா முண்டா பையன் ஆன் பண்ணும்போது காலையில 5:45 பக்தி பாட்டு ஓடி இருக்குவார். எப்படி வாங்க சார் வாங்க, ஓடாத சைக்கிள் உட்கார முடியாத சேர் எல்லாத்தையும் கையில கடை வியாபாரத்துக்கு வாங்கிக்கிறோம். உப்பு வண்டி வந்துருக்குமா, உப்பு வண்டி வாங்கம்மா வாங்க, ஒரு வண்டி நெல்லுக்கு 2 வண்டி உப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே அடுத்து ஒரு பாட்டு ஓட்டுருக்கேன் பாரு இடையில. ஐயோ இருக்கேன், செட்டியார் குளோஸ் வத்தாலி பேரங்களுக்கு காது ஊத்து நம்மளை தூக்கிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, மைக் செட்டில் பாட்டு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய விதம். எங்கள் அண்ணன் அருமையான பாட்டு வந்தோடனே கோட்டார் வாத்தியில் ஒரு பாட்டு அருமையான பாட்டினேன், காத்திருந்து காத்திருந்து ஏதோ பொம்பளை பெயிலியில் இருப்பார் ஊருக்கு. ஆமாம், அருமையான ஒரு பாடல், அருமையான மைக் செட்டு. அன்பு அண்ணார்களுக்கும் எங்களை கலைக்குள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, சாப்பாடு ஏற்பாடு அதை தாயா பெருமையாக சொல்லணும். ஒப்பிட்ட வரை அந்த அண்ணன் வீடு, அண்ணனை காணுமே எங்கே அவரு அண்ணே கே அன்பு அண்ணார் கே சக்திவேல் அவர்களுக்கும் அன்பு அக்கா 2 பேர். உண்மையாகவே மனசார சொல்கிறேன், இந்த வல்லகுளத்து விநாயகர் வாசலில் 100 வருஷம் அவங்க குடும்பம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அரிதாரம் போட்டு போய் சொல்ல, உண்மையை சொல்கிறேன். எங்கள் நாடகக்காரன் நாங்கள் தான் கைதட்டணும். ஏன் தெரியுமா, சாப்பாடு போட்ட விதத்தை விட பரிமாறிய விதம். அந்த தங்கச்சி ஒரு சின்ன பொண்ணு, அந்த அக்கா, அந்த அண்ணன் பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு அழகாக தூக்கிக்கிட்டு போய் அப்படியே தட்டை கொண்டாந்து உடனே பரிமாறாரு. மாமா ராஜன் மாமாக்கெல்லாம் 3 மீன் அல்ல, வறுவல் மீன், வறுத்த மீன், நான் குழம்பு கோழி குழம்பு என்ன கேட்டாலும் கொண்டாந்து வச்சு அவங்க குடும்பம் ஆனால் மென்மேலும் வளரணும். ஆனால் ஒரு கண்டிஷன், நான் அம்மணி சத்திரத்தில் உங்கள் காலப்புறம் தொட்டு கும்பிட்றேன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இன்னைக்கு தான் ஆம்பளை ஆளுக பரிமாறி எங்கள் நாடகக்கார மூஞ்சில சிரிப்போடு சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஆமாம், இன்னைக்கு தான் ஆம்பளை ஆளு பரிமாறி எங்கள் மாமா ராசையெல்லாம் அண்ணே போதும்ண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அண்ணே தர்மலிங்க என்ன அழகாக கையில் போட்டு பிசைஞ்ச சிக்கனோட தேக்கி உள்ளது விழுக்கிற முழுங்குது. காரணம் என்ன, பயப்படாமல் சாப்பிட்ட முகம் அது இன்னைக்கு தான். யாரும் தப்பா நீங்கள் என்னடா ஆம்பளை ஆள் சோறோட ஏன் பயப்படுறோம்னா, எங்கள்கிட்ட ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். ஆம்பளை ஆள் சோறு வந்து கொண்டாந்தாலே அடி வயிறு கலக்கும். அவன் வரும்போது சும்மா வரவே மாட்டான். இந்த சம்பவத்தை நம்ம உசிலம்பட்டி ஏரியாவில் பார்க்கலாம். போன வாரம் நாடகத்துக்கு போயிருந்தோம். நாடகத்துக்கு போனால் எங்கள் அன்னைங்க மாதிரி ஒரு 3 பேர் வந்து, நாடகக்காரங்களாம் வந்துட்டாங்களாடா, அவன் கதிரவன் எந்திரிச்சு கிளம்பிட்டான். தள்ளி என்னடா ஆடு மாடு மேய்க்க வந்த மாதிரி நம்மளை கேட்குறானே. அடுத்த வார்த்தை கேட்டா மாதிரி இன்னொருத்த வந்து, நல்ல பிள்ளையா கொண்டாந்தாங்களா, கலர் தள்ளி வந்தாங்களா அப்படின்னு. அண்ணே நான் சொன்னேன், சூப்பர் பிள்ளைண்ணே, ஆள் செக்க செவேர்னு, ஆள் அருமையாக இருக்கும்னே, உள்ள ஒன்னாந்து உட்கார வச்சிருக்கேன், ஆர்த்தி 3 கோட்டிங் அடிச்சுக்கிட்டு நல்ல பிள்ளை அப்படின்னு சொன்னேன். சொன்ன வார்த்தை அடுத்து கேட்டா, நாடகக்காரங்க வந்துட்டாங்க திறந்து விடுறா அப்படி. திறந்து விடுங்க, நான் கூட கல்யாணம் பண்ண எதுவும் புதுசாக கட்டியிருப்பா, அவருக்கு திறந்து விட சொல்கிறாரு அப்படின்னு நினச்சா, அந்த ஊரில் பள்ளிக்கூடம் 10 வருஷமாக பூட்டி கிடந்திருக்கு. அதை திறந்து விட்டாங்க. திறந்து விட்டு உள்ள போய் பார்த்தீங்க, வவாப்பி நாத்தம் குடலை உருகுனாலும் பரவாயில்ல, இலையை போடுறேன் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா காலில் இருந்து ஒரு 10 கோட்டர் குடிச்சிருப்பேன் முருகு. இலையை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டு அக்கல்ல வச்சுட்டேன். நாடகக்காரங்களுக்கு போல இலை நான் தான் போடுவேன், இலையை எவனா தொட்டா கொலை விடுவேன் அப்படின்னா. 2 பொம்பளையால் பரிமாற வந்து இவங்கிட்ட நாசமாக போய் இவங்கிட்ட இலை போட முடியாது, நம்ம தொலைஞ்சிரோம்னு கிளம்பிருச்சு. இவன் ஒருத்தன் இலையை என்ன பண்ணுறது, நேராக போடுறது, குப்பரை போடுறது, இன்னொரு 3 ஓட்டு போடுவேன், அதை மிதிச்சுக்கிட்டே பரிமாறிக்கிட்டு போகிறது. நான் எதுவுமே பேசலை. நடுவில் என்னைய பிடிச்சாக்காரங்க 7:30 பிடிச்சோம் ஒருத்தன் வாரேன். நாடகக்காரங்களுக்கு பூரா கறிவாளி நான் தான் வைப்பேன் அப்படின்னு வந்தவன் சும்மா இல்லை, கணேஷ் கோயிலை தூக்கி கொட்டிட்டேன். அம்புட்டுக்கு கண்ணே தர்மலிங்கம் கொட்டுற மாதிரி கொட்டி விழுந்துரு. இம்புட்டு போயில கொட்டி ஒரு தூக்கி வாயில் உதப்பிக்கிட்டு அங்கேருந்து வந்தவன் சும்மா இல்லை, கறிவாளியை தூக்கணும்னா அப்படி சோர்த்த சட்டியை தூக்கிட்டேன். சோர்த்தா சட்டியை தூக்குனா அந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் தட்டு வச்சு பரிமாறோம்ல, கரண்டி வச்சு, அங்கே அப்படி கிடையாதான், கைட்டத்தான் அள்ளி வைக்கணுமா சோத்தை. கைட்டை அள்ளி வைக்கிறேன், பேணு மிதந்த மாதிரி மிதக்குது கணேஷ் போயில. ரைட்டு வச்சுட்டேன், வச்சா நான் 2 வாய் தின்னுதான்னு திங்கள்னு அரைஞ்சாலும் அரைவாங்க அப்படின்னு நினச்சிக்கிருந்தா இன்னொருத்தன் வந்துட்டேன் கறிவாளியை தூக்கிட்டு,
நாடகக்காரங்க பூரா நான் தான் கறி வைப்பேன்ல, இடையில வேண்டாம் கறிவாளியை தொட்டது அப்படின்னா. கறிவாளியை தூக்கிட்டு எல்லாருக்கு நேரம் முதல்ல வர்றான் பாரு. வந்தா பக்கத்தில் பக்காடி லெமன் வாட குப்புன்னு அடிக்குது. கிட்ட வந்தவன், ஏய் நீ இந்த பப்புனா? அண்ணே நான் தானே. ஜோ சாப்பிடு, இருந்தா தான் அள்ளி வைக்கிறேன் கறியா, சாப்பிடு அப்படின்னு மும்பிட்டு கறி அள்ளி வச்சுட்டேன். கள்ளி வெதனா கூட அள்ளி வச்சுட்டு அடுத்து கேட்டான் பாரு ஒரு கேள்வி. டேய் நீ பப்புன்னு தெரியும், டான்ஸ்கார பாப்பா எங்க? நான் சொல்லிட்டேன் பொம்பளை ஆசை பிடிச்ச முண்டையா இருப்பாம இருக்கு, அந்த 8வது இலையில உட்காந்துருக்கு, அதுதான் போ டான்ஸ் அப்படின்னு. என்னைய பிடிச்சக்கறேன் அந்த பக்கம் போகணும், சும்மா போகக்கூடாது. ஏன்ட்ட வரும்போது வேட்டியை இழுத்து விட்டு வந்தேன். அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட போகும்போது வேட்டியை தூக்கி நெஞ்சில் சொருவிட்டேன். சொருவின முண்டை பையில அந்த பிள்ளைகிட்ட நேராக போய் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு அழகா இலையில அள்ளி வைக்கிறேன் கறியை. வச்சா சும்மா இருக்கக்கூடாது. நம்ம ஆல்ரவுண்டு ஸ்டார் மணி மாப்பிள்ளை இந்த ஊர்க்காரர்களுக்கு வஞ்சகத்தை பார்த்தியா? அந்த பிள்ளைட்டு இலையில மொத்தம் 2 கோலா உருண்டை கண்ணம் கரையன்னு கிடக்குது. என்னடா கோலா உருண்டை கிடங்குறான்னு ஒத்து கடந்து வாங்குறேன். டவுசர் ஓடாம கலை அது இலையில கிடந்து அடிச்சுக்கிட்டு கிடக்கு. சரி இதுதான் அடிச்சுக்கிட்டு கிடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா இவன் சும்மா இல்லாமல் அடுத்த வார்த்தை சொல்றான் பாரு ஸ்டார் மணி. கோலா உருண்டை கூட எனக்கு வேணாம்டா, அது என்னடா நல்லி எலும்பு கண்ணங்கரையன்னு சுட்டு போட்டுருக்காங்க அப்படின்னா. உத்து கடந்து பார்த்தா இலையில மொட்டை குண்டியோட கடந்து அடிச்சுக்கிட்டு கிடக்குது இது. சரி இதுதான் இப்படி கிடக்கு. நான் சரி போலா ஒன்று தான் இருக்கு, எட்டி பிடிச்சோம் சொல்லி லபக்குன்னு போய் பிடிச்சல. எந்திரிச்சு அடிச்சான் பாரு. அடிச்சா ஆர்த்தி விட்டு மூஞ்சி இந்த தண்டி வீங்கி, ஏற்கனவே மூஞ்சி சின்ன மூஞ்சியா இருக்கும், ஒரு பக்கம் வீங்கிருச்சு. வீங்குனா பிள்ளை கடந்து துடிக்குது. ஐயோ நான் நாடகத்துக்கு வரலன்னு சொல்லி இந்த டிஎஸ் ராதா முண்டப்பைய பண்ண வேலை நாடகத்தை கொண்டாந்துட்டானே ஐயோ அப்படின்னு பிள்ளை கதறுது. கதறுனா அப்புறம் நான் கூப்பிட்டு அந்த ஊரில் நர்ஸு 2 பிள்ளை படித்த பிள்ளையா இருந்துச்சு. அண்ணே கொண்டாங்க, அந்த பிள்ளைய கொண்டா வர சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாமா நான் கூட்டு போய் அவனை ட்ரீட்மெண்ட் வாங்கன்னு ஓலை குடிச்ச ஒரு வீடு உள்ளே கொண்டு போயிட்டேன். கொண்டு போனால் அந்த பிள்ளைகளுக்கு ஆச்சரியம் தாங்கலை. ஏன்னா 2 சைடு வீங்கினா விழுந்தது தெரியும், ஒரு சைடு வீக்கமாக இருக்கே. என்ன சார் அப்படின்னு கேட்டுச்சு. இந்த பிள்ளை சொல்றதுக்கு கூச்சப்படுது. எப்படி சொல்ல முடியும்? கை தாட்டி விட்டா சொல்லலாம், கால் தாட்டி தண்ணியில் கூட சொல்ல முடியுமா? எப்படி சொல்றது? அந்த பிள்ளை தயங்குது. அப்புறம் நான் கிட்டத்தில் போய் கூப்பிட்டு, தங்கச்சி கோச்சுக்கிறாதீங்க, நீங்கள் நர்சிங் படித்த பிள்ளைங்க, ஒன்றும் இல்லை, பரிமாறுற இடத்துல ஒருத்தன் காங்கிரீட் கல்லாச்சா அடிச்சுட்டேன், நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றி விடணும் அப்படின்னு. அண்ணே கோச்சுக்கிறாதீங்க, நானும் உள்ளூர் பிள்ளை தான், இந்த தங்கச்சிக்கு ஒரு எவிடன்ஸை போட்டு படுக்க வச்சிடுறேன், அந்த காங்கிரீட் கல் பார்த்து யாருன்னு கேட்டுச்சு. அப்புறம் நான் கடைசியில் விசாரிச்சு பார்த்தா அந்த பிள்ளைகளோட தாய் மாமன் தானே அவன். அப்புறம் நான் சொன்னேன், ஆத்தா அவங்கள வேணும் கல்யாணம் பண்ணிடாதீங்க, உங்கள் மூஞ்சில் நக்கமா மூஞ்சி மாதிரி வீங்கி போகும் ஒரு பக்கமா. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆம்பளைகளுக்கு பரிமாறம் இந்த பஞ்சாயத்து வரும். அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் அண்ணன் வீட்டில் அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு குடும்பங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது கலைக்குழு சார்பே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் கோச்சுக்கிறாம அவங்க 2 பேருக்கு கை தட்டுங்க. நான் மனசார சொல்கிறேன், உண்மையாகவே இந்த சாமி வாசலை பொய் சொல்ல 3 சங்கத்துல இருந்து புறக்கி போட்டிருக்காரு ஆளுகளை. உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாடகம் பேசி இப்படி நடிகர்களை கொண்டாடுறது பெரிய சிரமம். அந்த விஷயத்தில் 3 சங்கம், மதுரையிலேருந்து அக்கா ராதாசிரி அக்காவையும், புதுக்கோட்டையிலேருந்து என் தங்கச்சி ராணியையும், நம்ம காரைக்குடிலேருந்து இவ்வளோ புறம் போட்டு ஒவ்வொரு சங்கத்துலேருந்து ஆளுகளை புறக்கி போட்டு கொண்டாடினேன். இந்த ஊருக்காக நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமகளூரை சேர்ந்த பாடகர் அன்பு அண்ணன் முத்துக்குமார் அவர்களும் அருமை அண்ணார் அண்ணாதுரை அவர்களும் இருவரும் இணைந்து இந்த நாடகத்தை அமைத்துள்ளார். அவர்களுக்கு மீண்டும் கைதட்டலை கொடுத்து அடுத்த வருடமும் இதே போன்ற நடிகர்களை அமைத்துக் கொடுக்குமாறு அவங்கள்ட்டே நாடகத்தை கொடுங்க, குறைந்த செலவில் நல்ல நடிகர்களை கொண்டு வந்து நாடகத்தை நடத்தி தருவார் என்பதை எடுத்து கூறி, இந்த நாடகத்திற்கு ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நீங்க எல்லாம் உட்கார்ந்திருக்க பெண்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருப்பீங்க. இப்படி பொம்பளை நாடக உலகத்தில் எங்கேயாவது பொம்பளை பிள்ளை பார்த்தோம்னு யாராவது ஒரு பொம்பளையால் கை தூக்கு, இல்லை ஆம்பளையால் கை தூக்க சொல்லு. எனக்கு சம்பளம் வேணாம்யா. என் தங்கச்சி ராணினா ராணிதாயா, பேருக்கு ஏத்த ராணியா, ஆளு கலரு அப்படி கோவாப்பழ கலர். அண்ணே நீ எங்கேயும் எந்திரிச்சு போயிடானே, நீ எங்கேயும் எந்திரிச்சு போயிடாத, சுண்டுனா அப்படி தெரிவிக்கும்யா. எது மூத்தரா ஏயா அப்படி கோவாப்பழ மாதிரி அருமையான பிள்ளை, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, அன்பு சகோதரி புதிய கண்டெடுத்த ராணி சரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி கொடுமா. மாமாவை பார்த்து பூச்சுடடி, மைனாவை போல மொழி பேசடி, மாமாவை பார்த்து பூச்சுடடி, மைனாவை போல மொழி பேசடி, பிள்ளையாரின் முன்னாடி மகாராஜி கொண்டு வந்தாடி, அம்மாடியோ வெக்கும் என்ன, அம்மாடியோ வெக்கும் என்ன, கொண்டாடியோ ஆடடி அது ஆடடி ஆடடியோ ஆடாட்டம் அடி ஆடி அம்மா
என்பதை சொல்லியாச்சு. பக்த கோடிகளும் பொதுமக்களும் அலைகளுடன திரண்டு வருக வருக. இப்படிக்கு அம்மணி சத்திரம் கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் சமூகத்தை சார்ந்த அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது கலைக்குழு சார்பிலே மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையாகவே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நீங்கள் முக்கால்வாசி பேர் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உழைப்பாளர்கள் அப்படிங்கிறத எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இந்த பகுதி கடற்கரை ஏரியான்னு சொன்னாலே உழைப்புக்கு பஞ்சம் இருக்காது, அது நல்லா எங்களுக்கு தெரியும். அதுபோல் இன்னொரு விஷயம், பெண்கள் அதை விட உழைப்பாளர்கள் தான் கண்டிப்பாக இருப்பீங்க. ஏன்னா உழைப்புக்கு பேர் போன பகுதின்னு சொன்னாலே நம்ம டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் பகுதி, நம்ம பேராவூரணி பட்டுக்கோட்டை ஏரியா என்றைக்குமே விவசாயங்களை மதிக்கக்கூடிய பகுதி, அதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு நான் கிளம்புறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக செய்யணும். என்னென்னா, நம்ம வீட்டில் நம்ம பெத்த பிள்ளைகளை முடிஞ்ச வரைக்கும் நல்ல முறையாக படிக்க வைங்க. அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா படிக்க வைக்கிறது உங்களுடைய கடமை. அதே மாதிரி அப்பா அம்மா வேற காப்பாற்றுறதுல பிள்ளைங்க நீங்கள் நல்ல முறையாக படிங்க, அது அவங்களுடைய கடமை. இது ரெண்டையும் சரியாக செஞ்சோம்னா நம்ம குடும்பம் ஓன்னு இருக்கும். இது என்னுடைய கனவு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியாக நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் தனியார் பள்ளிக்கூடங்களில் சேர்த்து படிக்க வைக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அரசாங்க பள்ளிக்கூடங்கள் நிறையா மூடிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, நம்ம கொண்டு போய் பள்ளிக்கூடங்களை சேர்க்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ரெண்டு விஷயத்தை நீங்கள் மனசில் எடுத்துக்கோங்க. ஒன்று, ஆம்பளை பிள்ளைய முடிஞ்ச வரைக்கும் படிக்க வைங்க. இல்லை அவன் படிக்கலை ஒழுங்காக சரியாக வரலைன்னா, பொம்பளை பிள்ளைய நம்ம வீட்டில் கண்டிப்பாக 100க்கு 100% படிக்க வைங்க. ஏன்னா உங்களுடைய ஆயுட்காலம் முடிகிறதுக்குள்ளே கடைசி வரைக்கும் உங்களை பாதுகாக்கிறது பொம்பளை பிள்ளையாக தான் இருக்கும். ஆம்பளை பைய ஒரு வேலை நம்பாதீங்க. நான் பெத்த ஏன் மயனே நான் நம்ப மாட்டேன், உண்மையாக சொல்கிறேன். ஆம்பளை உட்காந்துருக்கான அவன் பூரா பாரு, அம்புட்டு பாரு, அவன் மூஞ்சில் பூரா பாரு எப்படி இருக்குன்னு பாரு, பூரா 3 சீட் பாட்டு மாதிரி தான் உட்காந்துருக்கான். காரணம் என்ன தெரியுமா? இவங்களுக்கு பெத்த தாய் தகப்பனோட கஷ்டம் ஆம்பளை பிள்ளைக்கு தெரியாது. ஆனால் பொம்பளை பிள்ளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னே நம்ம அப்பா வந்துட்டாரே அப்படின்னு தண்ணி கொடுத்த முதல்ல போய் உடனே மோந்தாந்து நம்ம பிள்ளை கொடுக்கும். அந்த விஷயத்தில் பொம்பளை பிள்ளைய கண்டிப்பாக படிக்கணும். இன்னொரு அசிங்கமாக இருக்குது, ஆம்பளை பைய படிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்துக்கு மாத்திரம் தான் மாமா கேவலம். பொம்பளை பிள்ளை படிக்கலன்னா போகிற குடும்பத்தில் திட்டுவான். எப்படி லூசு முட்டையா இருப்பா அவருக்கு, என்னடி உங்கள் அப்பா தான் படிக்க வைக்கல, ஒரு 2வது வரைக்கும் படிக்கல, நீ படிக்காத கூப்பிட முடியாது கடிச்சாம்பா, யாரை திட்டுவான்? அப்பா ஆத்தாவே சேர்த்து திட்டுவேன். இந்த பழக்கம் வர்றதுக்காக பொம்பளை பிள்ளைய படிக்க வைங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஆம்பளை பிள்ளைய அடித்து வளங்க, பொம்பளை பிள்ளைய அதட்டி வளங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மண்டையில் ஏற்றிக்கிறோன்னா, என்ன காரணம்னா, நம்மளை பெத்த தாய் தப்பு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. அதனால் இந்த காதல் கன்றாவின்னு சொல்லி டவுன் பஸ்ஸில் ஏறிக்கிட்டு சுற்றுறவன், படகுக்கு போயிட்டு பின்னால் வந்து சுற்றுறவன், இவங்கெல்லாம் நம்பி நம்ம அப்பா அம்மா விட்டுட்டு ஓடுறது, படிக்கும் போதே பாதியில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, இந்த பழக்கத்தெல்லாம் தயவு செஞ்சு இதை சொன்னோன்னே ஒரு சுடிதார் இருக்குது நம்மளை பூரா இப்படித்தான் சொல்லுவாங்க இருக்குன்னு கிடையாது. உண்மையை சொல்கிறேன், இதுகளை செய்யாமல் இருங்க. அதே மாதிரி ஆம்பளை பயிலுங்க கேட்குறாங்கன்னு தயவு செஞ்சு வண்டி வாங்கி கொடுக்காதீங்க. 25 வயசு ஆயிடுச்சா அந்த நாய் உழைச்சி அவன் வாங்கிக்கிறாட்டான், அப்படி இல்லைன்னா வண்டி வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில், உண்மையாக கைதட்டுறதுக்காக நன்றின்னு, நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகமாக ஆக்சிடெண்ட்டில் சாகிறது யாருன்னு பார்த்தா 18லேருந்து 22 வயசு பயிலுக்கு தான். நீங்கள் தஞ்சாவூர் ஜிஹெச்சில் போய் பாருங்கள், குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 பேர் சாகுறேன். எல்லாம் இப்படி இலவட்ட பயிலு தான். காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ வண்டி ஓட்டுறதுனால தப்பு கிடையாது, அவன் ஓட்டும் போது சில விலைகளை செய்கிறது கிடையாது. ஒன்று புளுடூத்தில் காதில் மாட்டிக்கிட்டு அந்த பொம்பளை அன்னைக்கெல்லாம் ஒருத்தனை பார்க்குறேன், மாமா பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக கிராஸ் ஆகிறேன், போய்கிட்டே இருக்கேன், கண்ணாடியை குத்துறேன் டம்முன்னு. அந்த பிள்ளை ஃபோனில் என்னதான் சொன்னுச்சுன்னு தெரியல, வண்டியை நொறுக்குறேன். இதுவோ இன்னொரு விஷயம் நல்லா பாருங்க, நம்ம ஆளுங்க போலீஸுக்கு பயந்து எல்லா வேலையும் செய்வாங்க. நல்லா பாருங்களேன், காவல்துறை அதிகாரி கட்டுமாவடி பஸ் ஸ்டாண்டு முக்கில் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அம்மடி சத்திரத்துலேருந்து போகும்போதே ஏற்ற மாதிரி வர ரூட்டு கொடுப்பேன், பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்டைக்கு ஆள் நிற்குது. இவன் உடனே கேட்பேன், அம்மடி சத்திரத்தில் அங்கிட்டா அங்கே அப்படி விட அந்த பக்கம் ஒயின் சாப்பா அப்படி சுற்றி அப்படி வருவான். இன்னும் சொல்ல போனால் கடல்களோட வண்டியை விட்டுருவாங்க, விட்டு அப்படி சுற்றிட்டு கூட வருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? இது நீங்கள் போலீஸை ஏமாத்துறதா நினைக்கிறீங்க, விஷயம் அது கிடையாது. அது ஹெல்மெட் போடுறதுக்கு இப்படி சொல்லுவேன், கொரோனா நேரத்தில் மாஸ்க் போட சொல்லி கட்டாயப்படுத்தினா தெரியுமா? அப்போ எங்கள் ஊர் பக்கம் நான் வண்டியில் போய்கிட்டு ஒரு தெய்வத்த மாதிரி கையை காட்டுறேன், ஹெல்மெட்டுக்கு இப்படிம்பாங்க. நல்லா பார்த்துங்க, ஹெல்மெட்னா இப்படி, மாஸ்க்கு இந்த இப்படிங்கிறேன். நான் என்னடா நம்ம ஊமை சொல்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பாசா இப்படி கையை காட்டினேன். இதில் ஹெல்மெட் போடுறது தப்பு கிடையாது. ஏன் ஹெல்மெட் போடுற காரணத்தை சொல்கிறேன். எங்கள் குடும்பத்தில் என் வீட்டில் நான் என்னுடைய மாவட்டம் சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை ஜிஹெச்சில் 15 நாள் பெட்டில் இருந்தேன். பார்க்குறதுக்கு ஒரு நாதி வரல. ஃபோன் அடித்து ராஜசேகரம் ஆற்றூர் ஆறுமுகம் கேட்டாங்க. ஆற்றூர் ஆறு ஆற்ற வரலடா, ஆற்றூர் ஆறு.
அவர் ஒரு 5000 ரூபா பாக்கி நான் கொடுக்கணும் அதுக்காக போன் அடிச்சாரு. மாமா ராஜருக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கணும் அதுக்காக போன் அடிச்சாரு. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஆக்சிடென்ட்டு காரணம் இந்த ஹெல்மெட் போடாமல் போனதேன். ஆமாம், அதில் என் மேலே தப்பு கிடையாது. நீங்களும் தப்பாக நினைப்பீங்க இவன் ஓட்டித்தான் விழுந்துட்டான்னு. கிடையாது. என் பொண்டாட்டி மாதிரி உலகத்தில் எந்த பெண்ணாலே வர முடியாதியா. ஆமாம், படித்த பிள்ளை. அதுதான் படித்த பிள்ளைங்கிறது சரியாக இருக்கான். படிப்புனா அவளை மாதிரி படிப்பு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆமாம், 2வது படிச்சிருக்கா. படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அறிவு, அவ்வளவு அறிவு, ஞானஸ்தி. தஞ்சாவூர் ஏரியா தான் சொன்னால் கூட நீங்கள் அடிச்சாலும் அடிப்பிய. தஞ்சாவூர் ஏரியா எங்கே தான் வல்லத்துக்கிட்ட தான் அவள் ஊர். தப்பு கிடையாது. ஆனால் அவள்கிட்ட ஒரு கெட்ட வழக்கம் இருக்குது. நான் சொல்கிறத கேட்குறாளோ இல்லையோ பக்கத்து வீட்டு பொம்பளை சொல்கிறத அப்படியே கேட்பான். அவள்கிட்ட யாரோ ஒரு லூசு முட்டை சொல்லியிருக்கா, ஓ பிடிச்ச ஹெல்மெட் போட்டே வண்டி ஓட்டுறேன், எப்போ பார்த்தாலும் ஹெல்மெட் போடுறேன், ஹெல்மெட் போட்டால் மண்டையில் இருக்க மசூர் ஊரா கொட்டி போயிடும், அதனால் நீ ஹெல்மெட் போட வேணாம்னு சொல்லு. சரி பரவாயில்ல, தொலைஞ்சு போச்சு சொல்லி அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டில் முதல் நாள் அப்போ தான் போலீஸ் பிடிக்கிறேன், ஹெல்மெட் வாங்கிட்டு போகிறேன், 650 ரூபா கொண்டு போய் ஹெல்மெட்டை வைக்கிறேன். ஹெல்மெட்டை காணோம். என்னடான்னு பார்க்குறேன், அதில் தூக்கி முட்டை அடை வச்சிருக்காயா கோழிக்கு. சரி இதைத்தான் தூக்கி அள்ளி வச்சிருக்கேன். இன்னொரு ஹெல்மெட் வாங்கிட்டு போகிறேன், ரேசரிச்சை பிடிச்சி குருணையை கொட்டி வைக்கிறான். கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு என்னடி பிரச்சனை, ஹெல்மெட்டு போட சொல்லியா போட வேணாம் வாயாங்கிட்டு, நீலாம் நாடகக்காரங்கிற, போலீஸ் பிடிச்சா சொல்லிட்டு போக தெரியாது, நாடகக்காரன் சொன்னால் விட்டுவா இல்லை அவனை. என் நாடகக்காரன் என்ன கலெக்டரா இல்லை நான் கேட்குறேன், நாடகக்காரன் சொன்னால் விட்டுவாயா அப்படின்னா. சரி பரவாயில்ல சொல்லி எங்கள் ஊர் சந்தை ஏறி பின்னால் உட்காந்துட்டா, கரை முடிச்சு உட்காந்துக்கிட்டு ஹெல்மெட்டை தூக்கி மாட்டேன், பிடிக்கிட்டான் லபக்குன்னு. எதுக்கே ஹெல்மெட்டு, சும்மாரே நான் வண்டி ஓட்டு, நீ ஏட்டையாதையும் நின்னா சொல்லு, நான் மாட்டி விட்றேன் அப்படின்னா. சரி பரவாயில்ல, பொண்டாட்டியில் கொடுத்தா அவள் பிள்ளைய மடியில் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். வண்டி போய்கிட்டே இருக்கேன், 60 தாண்டி போகிறேன், ஏட்டையா நிற்கிறத பார்த்துட்டேன். அடியே செல்வி, ஏட்டையா நிற்கிறாரு, ஹெல்மெட்டை தூக்கி மாட்டுன்னு சொன்னேன் மாமா. அடுத்த வார்த்தை பேசல, ஹெல்மெட்டை தூக்கி மாட்டிட்டான். மாட்டின வேகம் ஏட்டையா மாரிமுத்து கவட்டில் கொண்டே வண்டியை கொடுத்துட்டேன். அவர் என்னாச்சு, ஒன்றும் ஆகலை, படிக்காத கூமுட்டை முண்டை கண்ணாடியை முன்னால் மாட்டுறதுக்கு குண்டி பக்கம் திருப்பி மாட்டிட்டான். கொண்டு போய் கொடுத்தா ஏட்டையா கவட்டில் வண்டியை. அவர் கிளம்பிட்டாரு. தள்ளிட்டே இவனை விடவே விட தொலைக்கணும் அவனை. ஊருக்கு ஹெல்மெட் போட்டுன்னு இவன் சொல்கிறேன், இவன் கொண்டாந்து கவட்டில் வண்டியை விடுறான். நான் கெஞ்சிட்டேன், ஐயா நான் கூத்தில் கோமாளி வேஷம் போடுறோம், ஐயா கட்டமாடி பக்கம் நாடகத்துக்கு போகணும், தெரியாமல் நடந்தே பேசாமல் ஸ்டேஷனுக்கு வாடா, ஒழுங்கு மரியாதை வாடா அப்படின்னா. கிட்ட போய் ஐயா நான் கோமாளியா பப்புன்னு வேஷம் போடுறோம் ஐயா அப்படின்னு. உன்னைய பார்த்தா பப்புன்னு மாதிரி தெரியலடா. என்னடா பப்புன்னு, பப்புன்னா உன்னை பார்த்தா அப்படி தெரியலடான்ட்டு. நான் அப்புறம் மீசெல்லாம் எடுத்துட்டு 9 மாதிரி இருக்கனே தெரியலடே, உள்ள போய் அப்படி தாண்டா சுத்துறேன், அதெல்லாம் நம்ப மாட்டேன், நீ பப்புன்னா ஏதாவது செய்ய அப்படின்ட்டார். அப்புறம் சரித்தான்னு சொல்லி அப்புறம் பேக்க திறந்து இந்த ட்ரெஸ்ஸை தூக்கி மாட்டி டவுன் ஸ்டேஷன்ல கோமாளி வந்துட்டேன் குத்தாட வந்துட்டேன்னு நம்பிட்டாரு. டேய் கோமாளி பேதாண்டா, போடாங்கிட்டு எந்த ஊரா நாடா, போட நல்லபடியா போய் தொலைடா, போடாங்கிட்டு தொலைஞ்சு போடா அப்படின்னு சொல்லி என்னைய வெளியில தள்ளிட்டு இன்னொரு என் பொண்டாட்டியை பார்க்குறேன், ஆளை காணோம். அவன் என்னடானா மூளையில் எப்படியோ உட்காந்துருக்கான். அப்புறம் போய் அவளை கூப்பிட்டு, ஐயா என் பொண்டாட்டி அப்படின்னு, நீ தானே நாடகத்துக்கு போகிறோம்னு சொன்ன, உன் பொண்டாட்டி இருக்கட்டும் லேசாக ஒரு பெட்டி கேஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், ஐயா பெட்டி கேஸ் போட்டால் வீட்டில் குட்டி கேஸ்லாம் நிறையா இருக்குது, பால் தண்ணிக்கு பிள்ளைய அழுங்க, கொஞ்சம் பார்த்து அமுச்சு விடுங்கண்ணே. சரி சரி போயிட்டு போகுது. ஓ நீ பப்புன்னா உன் பொண்டாட்டி டான்ஸாக தானே இருக்கும், 2 ஆட்டம் ஆட சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் போய் கிட்டத்தில் அடியா ஏட்டையா உன் ஆட்டத்தை பார்க்குறதுக்கு ஆசைப்படுறாரு, 2 குதி அப்படின்னு. அங்கே போய் அவளுக்கு ஆசை வருதுவாரு, தாளம் இல்லாமல் எப்படி ஆடுவேன், தர்மலிங்கத்தை வர சொல்லுங்க. நான் சொன்னேன், தர்மலிங்கம் எந்த போதில் கிடக்குறான்னு தெரியல, அந்தாலும் எண்டி கூப்பிடுறேன் அப்படிங்க. இல்லை தாளம் போட்டால் தான் எனக்கு செருப்புட்டே அடிப்பேன், தாளம் இல்லை ஒரு மயிரும் இல்லை, 2 குதிச்சுட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். மாறிமுத்தண்ணே வெளியில் வந்து பார்க்குறேன், ஆலயங்கான எஸ்ஐ ஒரு பக்கம் ஓடுறாரு, ஏட்டையா ஒரு பக்கம் ஓடுறாரு, ரைட்டு வயிற்ற தள்ளிட்டு ஓட முடியல, ஓடியாரு. நான் அவ்வளவு சிறப்பா இருந்துச்சோ, போய் பிடிச்சிட்டேன், கட்டி பிடிச்சி, ஏட்டையா என்ன இப்படி நடந்துட்டே, ஒழுங்கு மரியாதை உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்பு, போலீஸ் ஸ்டேஷனை கழுவி விடணும் அப்படின்னாரு. என்னையா என்ன நடக்கிற அளவுக்கு என்ன 2 ஆட்டம் தானே அண்ணா பார்த்துட்டு, முதல்ல கூட்டிட்டு போடா, சனியா முடிச்சோல போடா, நான் ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருக்கேன் அப்படின்னா. என்னடா அது ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருக்கோ, விரதம் கலையிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல அப்படின்னு உள்ள போய் பார்த்தா தான் விஷயமே தெரிஞ்சு. அண்ணே நான் குதிக்க சொன்ன நேரம் 2 காலையும் தூக்கி அடிச்சிருக்கா, அடிச்ச நேரம் உள்பாவோட கட்டாம முண்டை உறிஞ்சு மொட்டை குண்டியோட நின்னா. பார்த்துருக்காரு ஏட்டையா, நம்மளை கற்பழிப்பு கேஸில் உள்ளதெல்லாம் தள்ளிடு வாங்கி இருக்கு, இது தேவையா அந்த சனியை பிடிச்சி நீங்கள் போய் கேஸே இல்லை. காரணம் என்ன தெரியுமா, இதெல்லாம் விபத்தால் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் நாமெல்லாம் சிறந்த முறையில் ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுமாறு உங்களை பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு இத்தனையும் உங்கள் முன்னால் நின்று சொல்லிக்கொண்டா வளர்ந்து வரும் சின்ன நடிகன் காரைக்குடியை சேர்ந்த எஸ்ஆர் சக்தி ஆகிய நாதான் பப்புன் காமிக்கு பொம்பளை உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை 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 என்று கூறி உலகத்தின் முதல் தெய்வமான நம்மை பெற்றெடுத்த தாயை பற்றி வணங்கிவிட்டு இதோ உங்கள் முன்னால் ஹலோ ஹலோ 300 நாள் சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தளவிருந்து
என்ன பக்குவமாயின்றெடுத்து மருளையோ தொழிலையோ நான் ஒருங்க என கட்டி காட்டிலையோ மெட்டிலையோ நித்தி வருவினத்த சுத்தி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே தாய் தாண்டா சாமி நம்ம பெத்த என்னைக்குமே தாய் தாண்டா சாமி கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி நித்தம் பாடுபட்டு நெத்தி நித்தம் பாடுபட்டு நெத்தி நிலத்திட்டு நாளிலையோ தொழிலையோ நாவலுக்கு இறக்கி கட்டிலையோ நெட்டிலையோ நெத்தி நித்த சுத்தி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே தாய் தாண்டா சாமி நம்ம பித்த என்னைக்குமே தாய் தாண்டா சாமி பசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தட்டை எல்லாம் பாடா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆய சும்மாவோ அன்புக்கு முன்னால ஆய சும்மா சிறுவாடி சேர்த்து வச்சு சிலிட்டு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் கால அங்கமே பதறிப்பு கொஞ்ச நேரம் காதல அங்கமே பதறிப்பு பாட வார்த்தை இல்ல அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா 10 மாதம் எடுத்து அம்மாவோ மதத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாடா தந்து குட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால
கட்டி அங்க இங்க கடனை பட்டி ஐசுக்கு நான் படிக்க சிறுவாடி சேர்த்து வச்ச பட்டதுக்கு போது பாதியிலே உசுர விட்டு வார்த்தை இல்ல அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா அம்மாவோ அசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை